அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, சிம்ம ராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபட்டால் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும், இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு சாதகமான ஒரு பெரிய நீதிமன்ற தீர்ப்புகள் உங்களுக்கு முக்கிய ஒரு கவலைகளை திணிக்கக்கூடும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. வேலையில் உங்களுடைய எதிர்கள் அனைவரும் தோற்கடிக்கப்படுவாங்க. உங்களுடைய தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் உங்களுடைய காதல் வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடியதாகும். உங்கள் துணையிடத்தில் தரமான நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராசியில் சுக்கிரன், கேது, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய், புதன், கலசரஸ்தானத்தில் சனி, ராகு, விரயஸ்தானத்தில் குரு என கிரகநிலைகள் இருப்பதால் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை உயரக்கூடியதாகும். உடல் சோர்வு மனக்குழப்பம் நீங்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கு. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கும். கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கவனமாக எதையுமே செய்வது நன்மை தரும். தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். முடிவில் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி காரியங்கள் முடியக்கூடியதாகும். சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படலாம். குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் கூறி ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது நன்மை தரும். பெண்களுக்கு உடல் சோர்வு, திடீர் கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். கலைத்துறையில் வாகனங்களை உபயோகிக்கும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அரசியல் துறையில் உங்களுக்கு காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறக்கூடிய வகையில் எல்லா முயற்சிகளுமே மேற்கொள்ளக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகலாம். எதிர்பார்த்த தகவல்கள் சாதகமாக வரும். பண வரத்து கூடும். நண்பர்களும் நெருங்கியவர்களிடமும் மிகவும் பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை நீங்கள் பெறுவீங்க. மேலிடத்துல இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் தரக்கூடிய வகையில் இருக்குது. மனோதைரியம் ஓங்கும். பல வகையில் தனவரவு அதிகரிக்கலாம். சிலருக்கு நல்ல ஒரு குரு வாக்கிய பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படலாம். தந்தையின் உறவு மூலம் வரவேண்டிய உதவிகள் உங்களுக்கு வரக்கூடியதாகும். விளையாட்டுத்தனங்களை ஒதுக்கி விவேகத்துடன் நடப்பது நல்லது. சிலருக்கு பணியில் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம். சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கக்கூடியதாகும். வாக்குவன்மை ஓங்கக்கூடியதாகும். தாமதமாகிய புதிய வீடு, மனை ஆகியவைகளின் பத்திரப்பதிவுகள் தற்சமயம் நடக்கக்கூடியதாகவும் சிலருக்கு பூரண சயன சுகம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் பிறருக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு அன்றாட வருமானத்தில் அபராத வளர்ச்சி ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும். வங்கி கணக்குகளில் கையிருப்பு கூடும். சிலருக்கு விரும்பிய பெண்ணுடன் திருமண பேச்சுக்கள் நடக்கும். புத்திர பாக்கியம் ஏற்படும். மன மகிழ்ச்சி கிடைக்கும். சிலருக்கு புதிய சொத்துக்கள், மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம். அரசு அதிகாரிகளுக்கு துணை புரியும் அநியோக கீழ் அதிகாரிகளுடன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் அரசு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு அதற்கான அனுகூலமான பதில்கள் அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய தொழிலில் ஏற்றம் ஏற்படலாம். குடும்பத்தில் ஆரோக்கியம் மேம்படும். சுற்று வட்டாரத்தில் வீண் சர்ச்சைவுகள் விலைக்கு வாங்காதீங்க. மனைவியின் ஒத்துழைப்பால் மற்றற்ற மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. படிப்படியான வளர்ச்சியை நீங்கள் காண்பிப்பீங்க. வருமானம் நன்றாக இருக்குது. புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனதில் உற்சாகம் கைகூடும். குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியங்கள் கைகூடக்கூடியதாகும்.
நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். மறைமுக எதிர்ப்புகள் விலகலாம். பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு. கடன் விவகாரங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்தொழிலில் முன்னேற்றம் காண்பாங்க. உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையக்கூடியதாகும். பிரதோஷ தினத்தில் சிவனை வணங்குவதன் மூலம் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டம் உங்களுக்கு உடன்பிறப்புகள் மூலம் நன்மைகள் உண்டு. குடும்பத்தில் சுபகாரிய செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாகும். பயணங்களை ஒத்தி போடுவது நல்லது. சிலருக்கு திடீர் பயணங்களால் தொல்லைகள் ஏற்படும். அதிகாரமிக்க தலைமை பதவிகள் தேடி வரலாம். வீரம் பொங்கும். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய சேவைகள் அங்கீகரிக்கப்பட்டு புகழ் ஓங்கக்கூடியதாக இருக்கு. உங்களுடைய உயர்வை கண்டு பிறர் பொறாமை கொள்வாங்க. சிலருக்கு வெப்ப சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம். வியாபாரிகள் புதிய முதலீடுகளை ஒத்தி போடுவது நல்லது. சிலருக்கு உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படலாம். கௌரவ பட்டங்கள் பதவிகள் கிடைச்சிருக்கு. புதிய தொழிலில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அளவோடு உணவு அருந்தி அஜீரத்தை நீங்கள் குறைப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நட்பையும் உறவையும் ஒரு சேர சமாளித்து வாழ்க்கை நடத்தும் உங்களுக்கு குரு சுக்கிரனினுடைய சஞ்சாரத்தால் தொழில் வருமானம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். நினைத்த காரியங்களை எண்ணியபடி நடக்கக்கூடியதாகவும் தொழில்துறையில் வியாபாரிகள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவாங்க. உத்தியோகர்கள் தங்களுடைய பணியில் வழக்கத்தை விட கவனமாக செயல்பட வேண்டும். ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் துறையிலும் புதிய முதலீடுகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டும். மாணவர்களுக்கு புதிய விளையாட்டு தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றம், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும். இந்த பயிற்சியானது ஒரு ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு வழிபடுவது நிறைய நன்மையே தரும். சிம்ம ராசிக்காரர்கள் லக்னக்காரங்களுக்கு இந்த ராசியிலேயே இத்தனை நாள் சூரியன் அமர்ந்து கொண்டிருந்தாலுமே அற்புதமான வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கார். நம்பிக்கையை அதிகரிக்கும். எளிமையாக அனைத்து விஷயங்களுமே செய்யும் உத்வேகம் கொடுத்திருக்கு. எல்லா இடங்களிலுமே ராஜா மாதிரி இருந்திருப்பீங்க. ராசி லக்னத்திலேயே புதன் கேது சூரியன் இருந்தால் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. அது மட்டும் இல்லாமல் எந்த குரு கிரகங்களின் பாதிப்பும் இல்லாததால் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுக்கிரன் கேதுவும் ராசி லக்னத்தில் இணைவதால் சளி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஆட்களுடனும் பேசக்கூடாது. அவர்களுடன் பேசும் நிலை ஏற்படும். ஆண்களாக இருந்தால் தவறான உறவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 2-8 பாவங்களில் கெட்ட கிரகங்கள் உங்களுக்கு பார்வை இருப்பதால் குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருப்பது நல்லது. இதில் ஒரு அதிர்ஷ்டம் என்றால் லாபத்திற்கு குரு அமர்ந்திருப்பது தான் பெரிய வெற்றி. விடிவு காலம் இது அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்துல இருந்து வேலையை விட்டு இன்னொரு வேலையை நீங்கள் சேர்வீங்க. சிம்மத்திற்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. புதன் குரு திரிகோணத்தில் வலிமையாக அமர்ந்திருப்பது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய அற்புதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திராடம் 1ஆம் பாதம் இருக்குது. கிரக நிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் சுக்கிரன் கேது, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், கலசர ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் உங்களுக்கு குரு என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.